அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மினிட்ஸ் தளத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, சில கனவுகள் இருக்குது. அந்த பயணத்துக்கு உதவக்கூடிய மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்றா உட்காந்து காஃபி சாப்பிட்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு 25வது ஆண்டு திருமண நாள். ஆனால் அவங்க திருமண பந்தத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, மன நிறைவு இல்லை. இத்தனை ஆண்டுகளில் ஒரு பெரிய இடைவெளி உருவாகி இருக்கு. இறுக்கமான சூழலை பிரேக் பண்ணுற மாதிரி மனைவி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாம் மனம் விட்டு பேசி ரொம்ப நாளாச்சு, நமக்குள்ளே ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த இடைவெளிக்கு ஒரு தீர்வு யோசிச்சு வச்சுருக்கேன், சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கணவர் சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனைவி 2 டைரியை எடுத்துகிட்டு வந்து, இதில் இருக்கக்கூடிய ஒரு டைரி உங்களுக்கு, இன்னொரு டைரி எனக்கு. நம்ம டே டு டே லைஃப்பில் நான் என்ன தவறுகள் செய்கிறேனோ அதை நீங்கள் உங்கள் டைரியில் எழுதுங்க. அதுபோல் நீங்கள் செய்கிற தவறுகளை நான் எழுதுகிறேன். அடுத்த திருமண நாள் வரும் பொழுது நாம் இந்த டைரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இதன் மூலமாக நாம் செய்கிற தவறுகள் தெரிய வரும், அதை சரி செய்ய முயற்சி செய்வோம். இதன் மூலமாக நமக்குள்ளே ஏற்பட்டு இருக்கக்கூடிய இடைவெளியும் குறையும், உறவும் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோசனை அந்த கணவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கணவனும் மனைவியும் 2 பேருமே டைரியில் எழுதுகிறாங்க. அப்படியே காலம் ஓடுது. 26வது ஆண்டு திருமண நாள் அன்னைக்கு 2 பேருமா சேர்ந்து காஃபி சாப்பிட்றாங்க. சொன்ன மாதிரியே டைரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கணவர் முதல்ல அவங்க மனைவி எழுதிய டைரியை எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதை படித்து பார்த்தா நிறைய புகார்கள் மனைவி வரிசையாக எழுதியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, என்னை ஒரு நாள் இரவு டின்னருக்கு ஒரு ஹோட்டலுக்கு என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் என்னை நீங்கள் அழைச்சிட்டே போகலை. அடுத்த புகார், நம்ம வீட்டுக்கு எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட சரியாகவே பேசலை. அடுத்த புகார், நான் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச சேனலை நான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் ரிமோட்டை வாங்கி உங்களுக்கு பிடிச்ச சேனலுக்கு மாற்றிட்டீங்க. அடுத்த புகார், நீங்கள் ஈரமான துண்டை சோஃபாவில் அப்படியே போட்டுட்டு போயிட்டீங்க. இப்படி வரிசையாக புகார்கள் எழுதப்பட்டிருந்தது. இதெல்லாம் அந்த கணவர் படிச்சுட்டு அவருக்கு கோபம் எல்லாம் வரலை, அவருக்கு கண் கலங்கியது. இப்படியான தவறுகள் என் மீது இருப்பதை நான் உணரவே இல்லை. இப்போ தான் என் தவறுகள் எனக்கு புரியுது. இனிமேல் இந்த தவறுகளை எல்லாம் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த மனைவியோட டர்ன். கணவர் எழுதிய டைரியில் முதல் பக்கத்தை பார்க்குறாங்க. எதுவுமே எழுதப்படலை. 2வது பக்கத்தில் எதுவுமே இல்லை. டைரி முழுவதுமே எழுதப்படவே இல்லை. மனைவி வித்தியாசமாக கணவரை பார்க்குறாங்க. எதுவுமே எழுதலையா அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. கடைசி பக்கத்தை பாரு, எழுதியிருக்கேன் அப்படின்னு கணவர் சொல்கிறாங்க. அதில் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்தது? நீ எனக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் எவ்வளவு தியாகம் செய்திருக்க, எவ்வளவு அன்பு செலுத்தியிருக்க. உன் தவறுகளை என்னால் அந்த டைரியில் எழுதவே முடியல. அதுக்காக உன் மீது தவறு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 26 ஆண்டுகளாக நம்ம குடும்பத்துக்காக நீ செய்த தியாகம், செலுத்திய அன்பு, அக்கறை, அர்ப்பணிப்பு, நீ எங்களுக்காக ஓடிய ஓட்டம், இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் உன் தவறுகள் எனக்கு ரொம்ப அற்பமாக தெரியுது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சவால்களை சந்திச்சிருக்கோம், ஏற்ற இறக்கங்களை கடந்து வந்திருக்கோம். அந்த கடுமையான காலகட்டத்தில் உறுதுணையா என் கூடவே இருந்திருக்க. இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய தவறுகளை எல்லாம் நீ பெரிதிப்படுத்தாமல் என்னோட நிழல் போல என் கூடவே வந்திருக்க. என்னோட நிழல் மீது எனக்கு எப்படி தவறு சொல்ல முடியும், பிழை கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? கணவர் இப்படி சொல்லி முடிக்கும்போது அந்த மனைவியின் பதில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான். அடுத்த நொடியே கணவரை பற்றி எழுதிய புகார் டைரியை கிழிச்சு போடுறாங்க. இப்போ சொல்லுங்க, இது கதையா இல்லை நம்ம வாழ்க்கையா? எவ்வளவு கனவுகளோட, எவ்வளவு நம்பிக்கையோட திருமண பந்தத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் சொல்வதல்ல இந்த வாழ்க்கை, நிறைகளை நினைவுபடுத்தி பாராட்டுவதும் தான் இந்த வாழ்க்கை. நம் இணையின் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதும் பக்கபலமாக இருப்பதும் தானே சரியாக இருக்கும். இந்த கதையை கேட்டது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஒரு சின்ன டாஸ்க், ஜஸ்ட் 2 மினிட்ஸில். அவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட், ஒரு பேப்பர் பேனா எடுங்க. அப்புறம் நல்ல மைண்ட் செட். ஆமாம், என்ன எழுத போகிறோன்னா, அவங்கக்கிட்ட பாராட்ட வேண்டிய குணங்கள், அவங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணின மறக்க முடியாத தருணங்கள், நிறைகள். நீங்கள் எழுதின பேப்பரை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கொடுங்க. அவங்க முகம் எவ்வளவு பிரகாசமாக மாறுதுன்னு பாருங்கள். மெட்டீரியலிஸ்டிக் கிஃப்ட் தான் மகிழ்ச்சியை தரக்கூடியதா? இல்லை, இந்த பாராட்டு ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியது. உங்கள் திருமண வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் மார்கழி மினிட்ஸ். இந்த பதிவு யாருக்கு அவசியம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மார்கழி மினிட்ஸ்.